Hello everyone, welcome to Math Minds Connect. இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 9 எக்ஸைஸ் 1.4ல ஃபோர்த் சம்மோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா போன தடவை வந்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து யூனியன் ஆஃப் செட்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ், அதுக்கப்புறம் ஏபிசியோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம போன சம்மில் என்ன பார்த்தோம், யூனியனோட ஃபார்முலா இதை தான் பார்த்தோம் இல்லையா, ஏ யூனியன் பி யூனியன் சி, ஏ யூனியன் பி யூனியன் சி. ஓகேவா, இதே மாதிரி தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்டர்செக்ஷனுக்கு எழுத போறோம். ஓகேவா, ஸோ அப்போ இன்டர்செக்ஷன் எழுதுறதுக்கு என்ன வரும்னா இதே மாதிரி தான், பட் என்னது இன்டர்செக்ஷனை வச்சு வரும் யூனியனுக்கு பதில். ஓகேவா, ஸோ அப்போ அதை எழுதுனா என்ன வரும்னா, ஸோ இது வந்து எதுக்குன்னா இன்டர்செக்ஷனுக்கு. ஓகேவா, இன்டர்செக்ஷனுக்கு எழுதுறேன். அப்போ மேலே இருக்கிறது அப்படியே தான் வரும். அப்போ ஏ இங்கே யூனியன் இருக்கா, அதுக்கு பதிலாக என்ன வரும், இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா, ஈக்குவல் டு அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகேவா, இப்போ கண்டுபிடிக்க போகிற ஃபார்முலா. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், எப்பவும் போல் போன சம்மில் எடுத்தோம்ல லெஃப்ட் ஆன்சர் ரைட் ஆன்சர், அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அப்போது லெஃப்ட் ஆன்சர் என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பார்க்கணும். இப்போ பியோட வேல்யூ இங்கே என்ன இருக்கு, இதுதான் பியோட வேல்யூ. ஓகேவா, இது வந்து என்னது சியோட வேல்யூ. இது ரெண்டுல எது காமனாக இருக்குது இன்டர்செக்ஷனில், இந்த √3 இருக்குது, இங்கேயும் √3 இருக்குது, இங்கே √5 இருக்குது, இங்கேயும் √5 இருக்குது, வேற ஒன்றும் சேமாக இல்லை. ஸோ √3 என்ன வரும், √5. ஓகேவா, இதுதான் காமனாக இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு, ஸோ ஓகே டன். இப்போ ஏவோட வேல்யூ என்னது, இதுதான் ஏவோட வேல்யூ இல்லையா. ஸோ இதுலையும் இதையும் பார்க்கணும். ஓகேவா, இந்த டேர்மையும் பார்க்கணும். அப்போ இது ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது, இங்கே √5 இருக்குது, அதே மாதிரி இங்கே என்னதான் √5 இருக்குது, வேற எதுவுமே காமனாக இல்லை இல்லையா. ஸோ அதனால இப்போ நம்ம இங்கே என்ன எழுதிக்கிறோம், வெறும் √5 மட்டும் எழுதிக்கிறோம். ஓகேவா, இது வந்து என்னதுன்னா ஈக்குவேஷன் 1. ஓகே டன். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் பார்க்கணும். அப்போ இதில் இது ஏ, இது வந்து பி. இப்போ இது ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது, வெறும் √5 மட்டும்தானே காமனாக இருக்குது, வேற ஏதாச்சும் காமனாக இருக்கா, இல்லை, நோ. ஸோ என்ன மட்டும்தான் வரும், √5 மட்டும்தான் வரும். ஓகேவா, ஸோ இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி intersection C equal to, so A intersection Bங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது, intersection Cனா இந்த டேர்ம் வரும். ஓகேவா, இந்த C டேர்ம் வரும். அப்போ அது ரெண்டுத்துலையுமே இப்போ எது நம்மளுக்கு காமனாக இருக்குது, இங்கே வெறும் √5 மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு, அங்கே என்னது √5 இருக்குது. அப்போ நம்மளுக்கு காமன் என்னது தான், √5 தான். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்ன வரும், அதே √5 தான் வரும். இது வந்து என்னது ஈக்குவேஷன் 2. ஸோ from 1 and 2. ஓகேவா, ஈக்குவேஷன் 1லையும் √5 தான் இருக்கு, ஈக்குவேஷன் 2லையும் √5 தான் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா, ஸோ அந்த ஈக்குவேஷனை எழுதிடணும். அந்த இன்டர்செக்ஷனுக்கு ஃபார்மில் பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கலாம், அந்த இதை அப்படியே எழுதிடணும். ஹென்ஸ் என்னது போன சம்மில் சொல்ல மாதிரி வெரிஃபைடும் எழுதிக்கலாம், ப்ரூவும் எழுதிக்கலாம். ஓகேவா, நான் இங்கே வெரிஃபைடுன்னு எழுதியிருக்கேன். ஓகே டன். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். அது வந்து என்னது போன சம்மில் யூனியனை வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தோம், இந்த சம்மில் வந்துட்டு இன்டர்செக்ஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதுலேயும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்யூ.